மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? இதற்கான பதில் மோகன்லால். மோகன்லால் அவர்கள் தான் வந்து ரீசெண்டாக இந்த மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக இப்போ ஒரு பிரச்சனை வந்து இப்போ கேரளாவில் போயிட்டுருக்கு. என்னென்னா அந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து புகார் வந்து வந்தது. அதற்காக வந்து அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வந்து மோகன்லால் அவர்கள் வந்து இந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. 2014 வந்து நீதிபதி ஹேமா தலைமையிலான ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் வந்து இந்த குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை நடத்த காவல்துறை அதிகாரிகள் 7 பேர் அடங்கிய சிறப்பு குழுவானது கேரள அரசு சார்பில் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், அதாவது ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக நியமனம் செய்யப்பட உள்ளவர் யார்? இதற்கான பதில் ஜெய்ஷா. நம்மளோட இந்தியாவில் வந்து இப்போ PCCயோட தலைவராக இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக உள்ளவர் தான் வந்து ஜெய்ஷா அவர்கள். இப்போ இவர் வந்து ரீசெண்டாக ICCயோட தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த ICCயோட இளம் தலைவராக, அவரோட வயது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 தான். இளம் தலைவராக நியமனம் செய்யக்கூடிய முதல் தலைவர் தான் வந்து நம்ம ஜெய்ஷா அவர்கள். 5வது இந்தியராக வந்து இந்த பொறுப்பை வந்து அவர் பெற இருக்கிறார். கிரேக் செப்பல், கிராப் பார்க்லே வந்து பதவி காலமானது நவம்பர் 30 வந்து நிறைவடைய உள்ளது. அவங்களுக்கு அப்புறமா வந்து இந்த பதவிக்கு வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த PCCயோட செயலாளர், இப்போது PCCயோட செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய்ஷா அவர்கள் இனிமேல் ICCயோட தலைவராக இருக்க போகிறார்.